NTA அபியாஸ் ஆப் யூஸ் பண்ணி மாடல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ மனசு வருத்தப்பட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. அதாவது நீட் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருமா, அந்த மாதிரி டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க பயப்பட்டுட்டு இருக்கு. நீட் எக்ஸாம் எப்படியா இருக்கும், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படி எனக்கு தோந்தி. அதனால தானே இப்ப நான் இந்த வீடியோவுடன் வந்தது. NTA அபியாஸ் அதில் கொடுத்த மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாமே NTA உருவாக்கிய டெஸ்ட்னு அப்படி யாருமே யோசிக்க கூடாது. அது NTA ஹையர் பண்ணியது, வாடகைக்கு எடுத்த மாதிரி அப்படி எடுத்தது. கொரோனா பாதிப்பினாலே நீட் எக்ஸாமினேஷனோட ஒத்திவைத்தல் நடந்ததினால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் முன் வச்சது தானே NTA. அது ஆக்சுவலி NTA உருவாக்கிய டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படி யாருமே நினைக்க கூடாது. யாருமே அதை பற்றி யோசிச்சு பயப்பட வேண்டாம். கடைசி டைம்ல நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை இதுதானே. நிறைய மோக் டெஸ்ட் மாடல் டெஸ்டும் எல்லாம் எழுதும் போது அதில் டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்க அது பார்த்து பயப்பட்டு NCERT வெளியேறி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருமா அப்படி எல்லாம் நினைச்சு பெரிய பெரிய கொஸ்டின்ஸ்க்கு பின்னாடி போயிடும். கடந்த வருஷம் அதாவது 2019 அந்த கொஸ்டின் பேப்பர் தானே நம்ம பேஸ் பண்ண வேண்டியது படிப்புக்காக. அது பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வருதா அப்படின்னா அந்த சந்தோஷத்தை நீங்க கடைசி வரைக்கும் முன்னாடி கொண்டு போங்க. கொஸ்டின் பேப்பரை பத்தி நீங்க யாரும் ப்ரெஜுடிஸ் ஆக வேண்டாம். லாஸ்ட் இயர்ல நடந்த நீட் எக்ஸாமினேஷன்ல நல்லா படிச்சுட்டு இருந்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் என்னது உங்களுக்கு தெரியுமா? அவங்க பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி போயாச்சு. அவங்க நினைச்சது பெரிய லெவல் கொஸ்டின்ஸ் வரும். பட் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும்ல, பியூர் NCERT பேஸ்டு கொஸ்டின்ஸ் தானே லாஸ்ட் இயர் நீட் எக்ஸாமினேஷனுக்கு வந்தது. அந்த பேட்டர்னுக்கு எந்த சேஞ்சும் வராது. அது நீ புரிஞ்சுக்கோ. அது நான் சொல்றது இல்லை அப்படி நீங்க நம்ப வேண்டாம். NTA டைரக்டர் ஜெனரல் வினீத் ஜோஷி அவங்களோட ஒரு இன்டர்வியூ May 26 நடந்தது இந்த வருஷம். அந்த இன்டர்வியூவில் அந்த ஆளு கிளியரா சொல்லி இருந்தது. அது என்ன தெரியுமா? பேட்டர்னுக்கும் கொஸ்டின் லெவலுக்கும் எந்த சேஞ்சும் வராது. NTA நீட் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு பிறகு ஒரு கொஸ்டின் மட்டும் தானே வெளியே வந்தது. அது 2019 கொஸ்டின் தான். ஸோ அந்த பேட்டர்ன் தானே நம்ம நம்ப வேண்டியது. பிசிக்ஸா இருந்தாலும் கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் ஒவ்வொரு சாப்டர்ல இருந்தும் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டது. நீட்டில் கண்டிப்பா நீங்க NCERT வெளியே போகாம ஏறி அதை பற்றி யோசிச்சு நீங்க பயப்படாம ஒவ்வொரு மோக் டெஸ்டும் மாடல் டெஸ்டும் அட்டென்ட் பண்ற டைம்ல நீங்க பயப்படாம நீங்க NCERT லெவல்ல இல்ல NCERT எக்ஸ்பான்ஷனாய் நீங்க படிச்ச ஏதாவது கான்செப்ட் இருந்தால் அது மேல நீங்க கவனம் அதிகமா கொடு. ஓகேவா? அது உங்களுக்கு கிடைக்கிற மார்க்கை பற்றி யோசிச்சு நீங்க பயப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. அந்த இன்டர்வியூவிலே மிஸ்டர் வினீத் ஜோஷி என்ன சொன்னது தெரியுமா? அதாவது question paper is not set in a manner that you are not able to do. Idea is to find the students better than others. என்னது, உங்களுக்கு ஃபாலோ பண்ணாத மாதிரி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும் அப்படி யாருமே நினைக்க வேண்டாம். 2 பேர் இருந்தால் அந்த 2 பேரில் பெட்டர் அது கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நீட் எக்ஸாம் நடத்துறது. அதுதானே நீட் எக்ஸாமுடைய பர்பஸ். அப்படிதானே NTA டைரக்டர் ஜெனரல் சொன்னது. அப்புறம் நம்ம எதுக்கு பயப்படணும்? நீங்க புரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிற மாடல் டெஸ்ட் மோக் டெஸ்ட் அப்படி எல்லாமே நிறைய பிரைவேட் ஏஜென்சிஸ் உருவாக்கிய டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தானே. அதனால் ஒவ்வொரு ஏஜென்சியும் எங்கள் டெஸ்ட் சூப்பர் டெஸ்ட் ஹை லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபீலிங் வரணும். அதுக்காக தானே அவங்க கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றது. ஸோ NCERT லெவல் கொஸ்டின்ஸ் கொடுத்தால் இல்ல 2019 நீட் மாடல் கொஸ்டின்ஸ் கொடுத்தால் எங்கள் டெஸ்ட் பிளாட்ஃபார்மை பற்றி மற்றவங்க இல்ல மீதி ஆளுகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அதை பற்றி யோசிச்சு பயப்பட்டுதானே இவங்க இப்படி எல்லாமே பெரிய பெரிய டஃப்பான கொஸ்டின்ஸ் கொடுக்கிறது. அதெல்லாம் பார்த்து என் அன்பான நீட் ஆஸ்பிரன்ஸ் நீங்க பயப்படக்கூடாது. நீங்க படிச்ச மாதிரி அப்படி முன்னாடி போங்க. இந்தியாவில 16 லட்சம் பேர் எழுதுற எக்ஸாம் தானே நீட். அதனால் மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா வரும். நீட் மொத்த ஸ்டேட்டிலும் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நிறைய கலாட்டா போராட்டம் அப்படி எல்லாம் நடந்தது. நீட்டுக்கு எதிராகி போராடிய ஆள்கள் சொல்லியிருந்த விஷயம் என்னது? ஸ்டேட் சிலபஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீட் ஒத்து வராது, இவங்களால நீட் எழுத முடியாது, அந்த அளவுக்கு விஸ்டம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கலாம் அப்படித்தான் சொல்லியிருந்தது. ரொம்ப ஹையர் லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்து நீட் டஃப் ஆனால் என்ன நடக்கும்? நீட்டுக்கு எதிராக இருந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே சொல்லிய விஷயங்கள் எல்லாம் கரெக்ட்னு எல்லாரும் நம்புவாங்க. அதனால் கண்டிப்பா NTA அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. எந்த டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும்
அது எல்லாமே ஒவ்வொரு பிரைவேட் ஏஜென்சிஸ் அவங்கள எபிலிட்டியை முன்னாடி காட்டுறதுக்காக உருவாக்கிய கொஸ்டின்ஸ் தானே, அப்படித்தானே நீங்க புரிஞ்சுக்கணும். என்சிஆர்டி புக்குக்கு வெளியே நீங்க போக வேண்டாம். இது மெயின்லி நான் பேசுறது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். அவ்வளவு அதிகமா கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரமாட்டேன். இது போய 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணியால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா ஒரு விஷயம் தான். 720 வாங்கணும் அப்படி ட்ரை பண்ற ஆள்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிக்கட்டும். அதே பத்தி நீங்க டென்ஷன் ஆக தேவையில்லை. 120 மார்க் வெளியே போயினாலும் உங்களால 600 ஸ்கோர் வாங்க முடியும். ஓகேவா? எந்த டெஸ்ட் பிளாட்ஃபார்மிலும் கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது என்சிஆர்டியில் கொடுத்த அந்த கான்செப்டும் அதோட எக்ஸ்பான்ஷனும் மட்டும் நீங்க பாருங்க. வேற எதை பற்றியும் நீங்க கவலைப்படாம நல்லா எக்ஸாமுக்கு முன்னாடி போங்க. என்டிஏ அபியாஸ் ஆப் யூஸ் பண்ணி நீங்க மாடல் எக்ஸாம் பிராக்டிஸ் பண்ணும்போது அதிலெல்லாம் பெரிய லெவல் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இனி நிறைய ஒப்ஜெக்டிவ் புக்ஸ் எல்லாம் எடுத்து அதில் பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க சால்வ் பண்றதுக்கு இந்த கடைசி டைம்ல ட்ரை பண்ணி நீங்க அப்படி ஒரு ட்ராப்ல ஆகாம பாருங்க.